உங்களுடைய பான் கார்டு இன்னும் ஆதாருக்கு லிங்க் ஆகலனா 1 ஜனவரி 2025க்கு முன்னாடி கண்டிப்பா லிங்க் பண்ணிக்கோங்க. காரணம் 31 டிசம்பருக்கு பிறகு ஆதாருக்கு லிங்க் ஆகாத பான் கார்டு எல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்ஆபரேட்டிவ் ஆகிடும். முதல்ல பிரவுசரை ஓபன் பண்ணுங்க. அங்க இன்கம் டாக்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. உடனே கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆகும். வெப்சைட் ஓபன் ஆனதும் ஆதார பான் கார்டுக்கு லிங்க் பண்ண குவிக் லிங்க் செக்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தெரியும். அங்க லிங்க் ஆதார்னு ஒரு ஆப்ஷனும் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். லிங்க் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க பான் கார்டு ஆல்ரெடி ஆதாருக்கு லிங்க் ஆகியிருக்கா இல்லையா என்பதுதான். ஏன்னா கடந்த 1-2 வருடத்துக்குள்ள உருவான பான் கார்டு எல்லாம் ஆதார் மூலமா தான் வந்தது. அதனால அவை ஆல்ரெடி லிங்க் ஆகியிருக்கும். அப்படி இருந்தா உங்களுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. இப்ப இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. அங்க உங்க பான் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். பிறகு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. அப்ப ஸ்கிரீன்ல ஒரு பாப்அப் வரும். அதுல பான் நாட் லிங்க்ட் வித் ஆதார், ப்ளீஸ் கிளிக் ஆன் லிங்க் ஆதார் லிங்க் டு லிங்க் யுவர் ஆதார் வித் பான் மெசேஜ் வரும். இதுக்கு அர்த்தம் உங்க பான் கார்டு இன்னும் ஆதாருக்கு லிங்க் ஆகலன்னு. ஏற்கனவே லிங்க் ஆகி இருந்தா அங்க ஆல்ரெடி லிங்க்ட்னு ஷோ ஆகும். அதோட பான் நம்பர் ஆதார் நம்பர் ரெண்டுமே லிங்க் ஆகி இருக்குன்னு காட்டும். இந்த கேஸ்ல பான் லிங்க் ஆகாததா லிங்க் பண்ணணும். அதுக்காக ஹோம் பேஜ்ல இருந்து வரலாம். இல்லனா அதே ஸ்கிரீன்ல ப்ளூ கலர்ல தெரியற லிங்க் ஆதார் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணலாம். இப்போ ஒரு புதிய இன்டர்ஃபேஸ் வரும். இங்க லிங்க் பண்ண உங்க பான் நம்பர் ஆதார் நம்பர் ரெண்டையும் மறுபடியும் என்டர் பண்ணி வேலிடேட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாப்அப் வரும். அதுல பேமெண்ட் டீடைல்ஸ் நாட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் பான் இருக்கும். காரணம் இன்னும் பேமெண்ட் செய்யல. அதனால இங்க கண்டினியூ டு பே த்ரூ இ-பே டாக்ஸ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். அடுத்த இன்டர்ஃபேஸ்ல பான் நம்பரை என்டர் பண்ணணும். கன்ஃபார்ம் பான் செக்ஷன்ல சேம் பான் நம்பரை மீண்டும் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட தற்போது ஆக்டிவா இருக்கும் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஓடிபி என்டர் பண்ண சொல்லும். இந்த ஓடிபி நீங்க இப்போ என்டர் பண்ணிய சேம் மொபைல் நம்பருக்கு தான் வரும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்ட பிறகு கன்ஃபார்ம் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணினா உங்க பான் நம்பரும் மொபைல் நம்பரும் ஓடிபி மூலமா வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வரும். இங்க எந்த டைப் பேமெண்ட் பண்ண போறீங்கன்னு செலக்ட் பண்ண சொல்லும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆதார பான் கார்டுக்கு லிங்க் பண்ண டிலே ஆச்சுன்னா அதர் கேட்டகரி கீழே டிலே ஃபீ பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்கம் டாக்ஸ்னு இருக்கும் ஆப்ஷனுக்குள்ள ப்ரொசீட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இயரை செலக்ட் பண்ண சொல்லும். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கிரீன்ல காட்டுற லேட்டஸ்ட் அசஸ்மெண்ட் இயரையே செலக்ட் பண்ணணும். அசஸ்மெண்ட் இயர்னு சொன்னாலே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் வேற, அசஸ்மெண்ட் இயர் வேற. அதனால சில பேர் ஃபியூச்சர் டேட்டை செலக்ட் பண்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்ல. நீங்க அசஸ்மெண்ட் இயர் செலக்ட் பண்ணும்போது கீழே கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். அதனால இங்க எப்போதுமே லேட்டஸ்ட் அசஸ்மெண்ட் இயரையே சூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் டைப் ஆஃப் பேமெண்ட் செக்ஷனுக்கு வரணும். இங்க டிலே ஃபீ பேமெண்ட் தான் பண்றோம். அதனால பேஜை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணணும். லாஸ்ட்ல அதர் ரெசிப்ட் ₹500ன்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். அதையே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணினதும் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகும். அங்க பேமெண்ட் எதுக்காகன்னு கேட்கும். இங்க ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பான் வித் ஆதார்னு இருக்கும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பிறகு கண்டினியூ ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். இப்ப சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ₹1000 டிலே ஃபீ கால்குலேட் பண்ணி காட்டும். இந்த ₹1000 அமௌண்ட் கரெக்ட் தான். அதனால மீண்டும் கண்டினியூ ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். இங்க ₹1000 டிலே ஃபீக்கு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ண நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, ஆர்டிஜிஎஸ் அல்லது என்இஎஃப்டி மாதிரி நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அமௌண்ட் சின்னதா இருக்கிறதால யூபிஐ அல்லது கிரெடிட் கார்டு மூலமா பேமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்க பேமெண்ட் கேட்வேயை செலக்ட் பண்ணி டைரக்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். உங்ககிட்ட பேங்க் டெபிட் கார்டு இருந்தா டெபிட் கார்டு மூலமா பேமெண்ட் பண்ண விரும்பினா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்க பேங்க் நேமை சூஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் கவனத்துல வைக்கணும். சில நேரம் உங்க பேங்க் நேம் லிஸ்ட்ல தெரியாம இருக்கலாம். அப்படி இருந்தா யூபிஐ அல்லது கிரெடிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணினா அங்க டிஃபரெண்ட் பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். உங்களுக்கு வசதியான பேமெண்ட் கேட்வேயை செலக்ட் பண்ணி தொடர்ந்து ப்ரொசீட் பண்ணலாம். பேங்க் நேம் செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் பேஜ் கீழே ஸ்க்ரால் பண்ணணும். அங்க பே நவ் ஆப்ஷன் இருக்கும். அதுல கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஸ்க்ரால் பண்ணி ஐ அக்ரில கிளிக் பண்ணி பின்னாடி ரிட்டர்ன் டு பேங்க் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். இப்ப பேமெண்ட் பண்ண பே யூசிங் டெபிட் கார்டுன்னு இருக்கும் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் கார்டு டைப் கேட்கும். உங்க கார்டுல என்ன டைப் இருக்கோ, விசா, மாஸ்டர் கார்டு மாதிரி அதையே செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கார்டு நம்பர், கார்டு ஹோல்டர் நேம், கார்டு எக்ஸ்பைரி டேட், கார்டோட பேக் சைட்ல இருக்கும் 3 டிஜிட் சிவிவி நம்பரை என்டர் பண்ணணும். எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணியதும் பே நவ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். இப்ப பேங்க் சைட்ல இருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்கிரீன்ல சலான் பேமெண்ட் இஸ் சக்சஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் தெரியும். இங்க நிறைய பேர் ஒரு காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பேமெண்ட் முடிஞ்சதும் கிரீன் டிக் தெரிஞ்சா பான் ஆதாருக்கு லிங்க் ஆகிடுச்சுன்னு நினைப்பாங்க.
ஆனா உண்மையில இப்போ நீங்க பேமெண்ட் மட்டும்தான் பண்ணிருக்கீங்க. பான் இன்னும் ஆதாருக்கு லிங்க் ஆகல. பானை ஆதாருக்கு லிங்க் பண்ண இன்னும் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இங்க ஜெனரேட் ஆன சலானை டவுன்லோட் பண்ணி சேஃபா சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த ஸ்டெப்ல பான் ஆதார் லிங்க் பண்ணும்போது இது தேவைப்படும். இந்த சலான்ல தான் பிஎஸ்ஆர் கோட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால அதை ஃபோன் அல்லது கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பேமெண்ட் பண்ணி 2 to 3 ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போய் இந்த தடவை லிங்க் ஆதார் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். இப்ப நீங்க லிங்க் ஆதார் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி பான் நம்பர் என்டர் பண்ணி ஆதார் நம்பர் என்டர் பண்ணி வேலிடேட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணினா முன்னாடி வந்த பேமெண்ட் டீடைல்ஸ் நாட் ஃபவுண்ட்னு மெசேஜ் இனிமே வராது. இப்ப கவர்மெண்ட் பானை ஆதாருக்கு லிங்க் பண்ண 1000 rupees டிலே ஃபீ வாங்குற கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆகி ஸ்கிரீன்ல காட்டும். சலான்ல மென்ஷன் பண்ணிருக்கும் பிஎஸ்ஆர் கோடு கூட இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகிடும். இதுக்கு அர்த்தம் இப்ப நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கண்டினியூ பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, பேமெண்ட் பண்ணின உடனே இங்க வந்து ட்ரை பண்ணினா சில நேரம் டீடைல்ஸ் அப்டேட் ஆகாம இருக்கலாம். அப்படி இருந்தா கவலை வேண்டாம். 24 hours கேப் கொடுத்து மறுபடியும் வந்து இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்ப கண்டினியூ ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க நேம் என்டர் பண்ண சொல்லும். இங்க நேம் எக்ஸாக்ட்லி ஆதார் கார்டுல இங்கிலீஷ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டைப் பண்ணணும். அதுக்கு பிறகு மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். இங்க 2 டிக் ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீடைல்ஸ். இதை எல்லாரும் செலக்ட் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் ஐ ஹாவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார். இது யாருக்குன்னா, ஆதார் கார்டுல ஃபுல் டேட் ஆஃப் பர்த் இல்லாம ஒன்லி இயர் ஆஃப் பர்த் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்படிப்பட்ட பழைய ஆதார் கார்டு இருந்தா மட்டும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஃபுல் டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி ஆதார்ல இருந்தா இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணலாம். இதுக்கப்புறம் லிங்க் ஆதார் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியதும் ஓடிபி என்டர் பண்ண சொல்லும். இந்த ஓடிபி உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஓடிபியை என்டர் பண்ணி வேலிடேட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் ஆதார் முழுசா பான் கார்டுக்கு ஆன்லைனா லிங்க் ஆகிடும். லிங்க் ஆனதுக்கு அப்புறம் யுவர் ரிக்வெஸ்ட் ஹாஸ் பீன் சப்மிட்டட்னு மெசேஜ் தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு அரௌண்ட் 30 minutes பிறகு மீண்டும் போர்ட்டலுக்கு வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அதுக்கு பான் நம்பர் ஆதார் நம்பர் என்டர் பண்ணி வியூ லிங்க் ஆதார் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். இப்ப மெசேஜ்ல உங்க பான் நம்பர் ஆதார் நம்பர் ஷோ ஆகும். அதோட ரெண்டும் ஆல்ரெடி லிங்க்டுன்னு வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பெரிய அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னாலும், பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னாலும், எந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருந்தாலும், ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்னாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா உங்க பான் கார்டு இப்ப ஆதாருக்கு சக்சஸ்ஃபுல்லா லிங்க் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படியே இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோல மீண்டும் சந்திப்போம். Until then, bye. ஜெய் ஹிந்த்.